श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 17வது அத்தியாயத்தில் 20வது ஸ்லோகம். दातव्यमिति यद्दानं दीयतेऽनुपकारिणे देशे काले च पात्रे च तद्दानं सात्विकं स्मृतं। दातव्यमिति यद्दानं दीयतेऽनुपकारिणे देशे काले च पात्रे च तद्दानं सात्विकं ஸ்மிருதம். 20வது ஸ்லோகத்தில் அதுலேருந்து அடுத்த 3 ஸ்லோகத்தில் பெருமாள் தானம் எத்தகையது, அது 3 விதமான தானம் எப்படியெல்லாம் இருக்கும், எது சாத்விக தானம், எது ராஜச தானம், எது தாமசமான தானம் அப்படின்ற தானத்தோட சிறப்புகளையும் அதில் இருக்கிற 3 விதங்களையும் பற்றி சொல்ல வரார். இந்த முதல் ஸ்லோகத்தில் தேசே காலேச்ச, தகுதியான தேசம் என்று சொன்னால் இடம், தேச கால வர்த்தமானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் தகுதியான இடத்திலும், காலேச்ச தகுதியான காலத்திலும், ஏற்புடைய காலத்திலும், பாத்திரேச்ச தகுதியுள்ள மனிதர்களுக்கும் தகுதி உள்ளவர்களுக்கும், தாத்தவ்யம் கொடுக்கப்பட்ட தானம் எதுவோ அது என்ன, அனுபகாரினே அது மாதிரி உபகாரம் செய்யாதவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தானம். இப்போ நிறைய பேர் நம்ம எல்லோரும் என்ன நினைப்போம், நம்ம ஒருத்தருக்கு ஒன்று செய்தால் அவள் நம்மளுக்கே திருப்பி அதை செய்வா அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பில் கொடுக்குறமே சில கிஃப்ட்டு, சில கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம், அது எதிர்பார்த்து செய்யக்கூடிய தானத்துக்கு மதிப்பில்லை, அது ஏற்புடையதன்று. நம்மளுக்கு எந்த உபகாரமும் ஒருத்தர் செய்ய மாட்டார் அப்படின்னு சொன்னாதான் அவளை கூட்டு அவளுக்கு தேவையானதை நம்ம கொடுக்கும் பொழுது அது சிறப்பான தானமாக இருக்கும் அப்படின்னு. அதாவது நேரம் நல்ல எந்த இடத்த பாதி கொடுக்க வேண்டிய இடம், வர்த்தமான தேசம் சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் தகுதி உள்ளவர்களுக்கு தாதவியம் கொடுப்பது கடமை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது எப்படி இருக்கும்னு கேட்டால், உபகாரம் செய்யாத ஒருவருக்கு எந்த தானம் தீயத்தே கொடுக்கப்படுகின்றதோ தத்தானம், அத்தகைய தானம் சாத்விகம் ஸ்மிருதம், சாத்விகம் என்று கருதப்படும், என்று நினைத்து கொள்ளப்படும், என்று ஏற்றுக்கொள்ளப்படும். ஸ்மிருதி அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண, நினைவில் கொள்ளப்படும் அப்படின்னு. அதாவது தானம் என்று சொன்னால் யாருக்கு ஒன்று இல்லையோ அவளுக்கு கொடுக்கணும். அப்போ தானத்துக்கு இப்போ நம்மளுக்கு ஏதோ கொடுக்குறோமே சொன்னால் அதுக்கு பிரதி எதிர்பார்த்து கொடுக்கறதுக்கு பேர் தானம் இல்லை. அப்புறம் தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கறது தானம் இல்லை, தேவையில்லாதவனுக்கு கொடுக்க வேண்டாம். இப்போ ஒருத்தருக்கு ஏற்கனவே நிறைய வசதிகள் இருக்குது அப்படின்னா அவனுக்கு போய் தானம் கொடுக்க வேண்டாம். அதுபோல் இருக்கிறவனும் தானம் வாங்குகிற லைனில் அவன் நிற்க வேண்டாம், நிற்கிறதுக்கு வேண்டிய தேவையில்லை. நம்மளுக்கே எல்லாம் இருக்குது. ஒய் ஷுட் வி ரிசீவ் சர்டன் திங்ஸ், நம்மளுக்கு எதுக்கு சிலதெல்லாம் வேணும், நம்ம எதையுமே வாங்கிக்க வேண்டாம் அப்படின்னு தோணணும். அடுத்தது சில இடத்துல நம்ம தான் என்னவாக இருக்கும், அந்த ஆர்கனைஸ் பண்ணவனாக இருக்கும், அந்த மாதிரி தானங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நடத்தக்கூடியவனாக இருப்போன்னு சொன்னால் அந்த நிகழ்வு நடத்துகிறவனுக்கு நம்ம ரொம்ப வேண்டப்பட்டவன், அவனுக்கு நம்ம உறவுக்காரன், ரிலேட்டிவ்ஸ், அதாவது தம்பி முறையாகணும், இல்லை அண்ணா முறையாகணும், இல்லாட்டி போனால் அத்தை பையன், மாமா பையன், அதுபோல் உறவு முறையில் இருக்கிறோம்னு சொன்னால் அந்த இடத்துல போய் நம்ம தானம் வாங்கிறது ரொம்ப தவறு. ஏன்னா அது நம்ம தான் ஆர்கனைசர், வி ஆர் பார்ட் ஆஃப் தி தாத்தா. அப்படி இருக்கும்போது அங்கே போய் நம்ம வாங்கக்கூடாது. அதனால் எதையும் ஸ்மிருதி நினைவில் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு தானம் செய்ய வேண்டுமோ அப்படி அது என்னதுன்னு கேட்டால், வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரை துடைத்து. அதாவது தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கறது காட்டிலும் தகுதி உடையவனுக்கு இல்லாதவனுக்கு கொடுக்கணும், அதுதான் ஈகை, அதுதான் கொடுப்பது அப்படின்னு சொல்லி பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். இது போல் கொடுக்குற தானம், அதாவது கடமையின்று உணர்ந்து சத்பாத்திரத்துக்கு கொடுக்கணும், அப்புறம் தகுதி உள்ளவனுக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் எதையும் பிரதி எதிர்பார்த்து
கொடுக்கக்கூடாது. பிரீதி இல்லாமல் அவனால் எந்த விதமான உதவி இல்லாதது, உபகாரமே இருக்காது. அனுபகாரினே, மீண்டும் அவனுக்கு பிரீதி நம்மளுக்கு உதவி செய்வான்னு எதிர்பார்க்காம கொடுக்கக்கூடிய தானம் சாத்விகம் என்று நினைத்து கொள்ளப்படும், என்று எப்பொழுதும் நினைவில் கொள்ளப்படும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன பெருமாள் சொல்லி கொடுக்குறார் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.